الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا والفجر وليال عشر والشفع والوتر صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுடைய ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்களை நெருக்கமாக இருந்து கீழே சகோதரர்கள் இருந்தா கொஞ்சம் மேல் மாடியில வந்து தப்புகளை பூர்த்தியாகி கொண்டு சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் காத தாழ்த்தி கேட்டு 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது உண்ட சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க இருக்கக்கூடிய மாதம் புனிதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சொல்லக்கூடிய நேரத்துல அது சிறப்பான ஒரு மாதம், ஒரு கண்ணியமான ஒரு மாதம். அதிலும் குறிப்பாக புற 1 புற 10, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது 10 நாட்கள் எப்படியாப்பட்டது என்று சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லித்தான் நீங்க தெரியணுன்றதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு விசேஷமான ஒரு நாள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, விசேஷமான நாட்கள்ல அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களுக்கும் தான் அதிகமாக இறங்கும். விசேஷமான நாட்கள்ல மனிதர்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறி போகக்கூடிய நேரத்துல மனிதர்கள் எல்லாம் எடுத்த கைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த புனிதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல இந்த புனிதமான இந்த 10 நாட்கள்ல எங்க பார்த்தாலும் மழையும் வெள்ளமும் காற்றும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கு. நல்ல விலகி கொள்ளணும் கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நிலைமையை விலகினவன். மனிதர்கள் இப்படித்தான் பேசுவாங்க என்றது தெரியும். இது எல்லாத்தையும் வச்சு தான் அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குத்ஸில் அல்லாஹ் சொல்றான், லா தசுப்பு தஹர், மனித சமுதாயமே நீங்க காலத்துக்கு ஒரு நாள் மேசவானம். ஏன்னு சொன்னா வான தஹர், நான் தான் காலம். முகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி வர வைக்கிறது, நிலைமைகளை உண்டாக்குறது நான் என்றத அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான் அல்லாஹ். அதனால துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சிறப்பான மாதமாக இருக்கலாம், அது இல்லாத மாதங்களா இருக்கலாம். என்ன மாதமா இருந்தாலும் உலகத்துல மனிதனுக்கு சார்பான நிலைமைகள் உண்டாகிறதும் சார்பில்லாத நிலைமைகள் உண்டாகிறதும் மனிதனுடைய செயற்பாடுகளை வச்சு. இதுக்கு அல்லாஹ் பொறுப்பு இல்லை, இதுக்கு அல்லாஹ் பொறுப்பே இல்லை. நாங்க அமல் செய்யறதுனால அல்லட கசானாலை கொண்டு கூட போறதும் இல்லை, நாங்க அமல் செய்யாமல் இருக்கிறதுனால அல்லட கசானாலை கொண்டு குறைய போறதும் இல்லை. அக்சந்தும் அல்லாஹ் சொல்றான், நன்மை செஞ்சா அந்த நன்மையுடைய முழுமையான கூலி அவங்களுக்கு தான், எனக்கு ஒன்றுமே இல்லை. பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்துக்குரிய முழு தண்டனையே நீங்க தான் அனுபவிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு முன்னறிவு கொண்டு அல்லாஹ் செஞ்சிட்டான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் இது எப்படியாப்பட்ட சிறப்பான நாள்னு சொன்னா, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நான் இதை என்னத்துக்கு விளங்கப்படுத்துறேன்னா, சில பேர் அல்லாஹ்வுக்கு படிச்சு கொடுக்க போறாங்களே, அல்லாஹ்வுக்கு இந்த மாசத்திலேயா சோதனை இறக்கணும், ஏற்கனவே பட்டு மாஞ்சது போதும், வெள்ளம் காத்துண்டும் மலாண்டும் சொல்லி அங்கங்கே சீரழிஞ்சு போது, இப்ப மறுவையும் ஆரம்பிக்க போகுதா என்று அதிகமானவர்கள்
சில வார்த்தைகளை பேசுறத எங்கட காதால நான் கேட்டுட்டு தான் பேசுறோம். வேளாண் சோதரர்கள் பெரியார்களே, இந்த மாசம் எப்படியாப்பட்ட மாசம் தெரியுமா? இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால அந்த நாளுக்கு நாங்க பேர் சொல்றோம். ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முன்னால ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்து மக்கள், மடமை யுகத்தில் வாழ்ந்த மக்கள். மடம இஸ்லாம் என்னடே தெரியா. அப்படியாப்பட்ட மக்கள் எல்லா காலங்களையும் பாவம் செய்வாங்க, எல்லா காலங்களிலும் ஒற்றுமை இல்லாமல் ஆய்கொண்டு முரண்பட்டு கொண்டு அவங்களோட வரலாறுகள் எங்களுக்கு தெரியாம இல்லை, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் உண்டு. இதுக்கு முன்னால வந்ததும் இல்லை, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் கூட 12 மாசத்துல 4 மாசத்தை என்ன செய்வாங்க சொன்னா கண்ணியப்படுத்தி அதுல யாரும் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அந்த 4 மாசத்துல குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தால் அந்த மாசத்துல மட்டும் எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இது யாரு மேலானவர்களே? இஸ்லாம் இல்லாத காலத்துல வாழ்ந்த ஜாஹிலியா மக்கள் கூட மூளையோட நடந்திருக்கிறாங்க. அட இந்த மாசம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான், இந்த மாசத்துல நாங்கள் முரண்பட்டுக் கொள்ளக்கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, ஒருவருக்கு ஒரு ஏசி பேசிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தெளிவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் அணுவா படிச்சு தந்திருக்கிறாங்க. இந்த மாசத்தை நீங்க எப்படி கண்ணியப்படுத்தணும், என்ன செய்யணும், தெளிவா இஸ்லாத்துல இருந்து கொண்டு இந்த காலத்துல இந்த நாட்களை நாங்க இபாதத் இல்லாம, ஏன்னா ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு பட்டுக்கொண்டு முரண்பட்டு கொண்டு சில சிறுக்குடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தா எங்களோட மனசாட்சியில நாங்க கேட்போம், இது எங்களுக்கு நியாயம் சொல்லிப்படுதா? அந்த ஜாஹிலியா மக்கள் கூட இந்த மாசத்தை கண்ணியப்படுத்துறா, அப்ப நாங்க இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தோம். கவலைக்குரிய ஒரு விடயம் என்னண்டா, ஜாஹிலியா மக்கள் அவங்கள்ட்ட இருந்தா அடிப்படை பாவம் என்ன தெரியுமா? எந்த நேரம் அடிச்சு கொள்வாங்க, எந்த நேரம் ஒரு 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 ஆடு ஒன்று போயிட்டு இன்னொரு அவங்களோட காணில போயிட்டு என்ன சரி சாப்பிட்டாலும் அதுக்கும் அடிச்சு கொள்வாங்க. அவ்வளோ மடவையில வாழ்ந்த மக்கள். அவங்க அந்த காலத்துல ஒற்றுமை இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் பாதுகாக்கணும். எங்களோட நாட்டுல நாங்களும் சில நிர்வாகிகளுடைய பயானுக்கு போகணும், சில ஏரியாக்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும். நிர்வாகத்துடைய கூட்டம் நடக்க போக்கல சுபஹானல்லாஹ், மஸ்ஜிதுடைய உரிமத் தெரியாம, பள்ளியுடைய கண்ணியம் தெரியாம நாங்க இருக்கக்கூடிய மாசத்துல அடிச்சு கொள்ளப்படாது, முரண்பட்டு கொள்ளக்கூடாது, இதை கண்ணியப்படுத்தணும். இந்த கண்ணியம் கூட தெரியாம எவ்வளவு விடயங்கள் நடக்கிறத நாங்க எங்களை கண்ணால நாங்க பார்த்தோம். எவ்வளவு கவலைக்குரிய ஒரு விடயம். இப்படி எல்லாம் நடக்க போக்கல அல்லாஹ் கால நிலைமைகளை எங்களுக்கு சார்பானதாக மாற்றுவானா, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு மாற்றமான முறையில மாற்றுவானா? இதுதான் அடிப்படை காரணம். அதனால கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, சிறப்பான ஒரு மாதம், அதிலும் சிறப்பான ஒரு நாள் வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷிர். அல்லாஹ் தஆலா சூரா ஃபஜ்ர்னு சொல்லக்கூடிய ஒரு சூறால 2 சத்தியங்கள் அல்லாஹ் செய்றான். முதலாவது அல்லாஹ் தஆலா செய்றான் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது அல்லாஹ் தஆலா வலையாலின் ஆஷிர், துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது 10 நாட்கள், இப்ப நாங்க கேட்கக்கூடிய நாள், இதுல அல்லாஹ் சத்தியம் செய்றான். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு புத்திமதி அட்வைஸ் பண்றேன்னு செஞ்சா அவனுக்கு சத்தியம் எல்லாம் தேவையில்ல, அல்லாஹ் சொன்ன அடுத்த நிமிஷம் நாங்க கேட்கணும். ஆனால் நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்ச ஒரு விஷயத்தை உறுதியாக்குறேன்னு சொன்னா அல்லாஹ் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறான், நான் எந்த காலத்துல எந்த நேரத்துல சத்தியம் செஞ்சேனோ அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய கால நேரம் பெருமதி என்றத அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சூழலை விளங்கப்படுத்துறான். வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷிர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாலின் ஆஷிர் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இப்ப இந்த 2 சத்தியம் இருக்குதானே, இந்த 2 சத்தியத்துல அல்லாஹ் ஏன் சத்தியம் செஞ்சான்றத நாங்க ஒவ்வொருத்தர விளங்கி வச்சிருக்கிறோம். இந்த 2 காலங்களையும் நான் சரியான முறையில பயன்படுத்துறேன்னா, என்னோட உம்மத்துல நிறைய பேருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கிறேன்னு தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துட இயலாது, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துட இயலாது, ஒரு குடும்பம் பிரிஞ்சு இயலாது. முதலாவது எங்களோட சமுதாயத்துல மெயின் செட்ல ஓடுற என் குடும்பம் ஒத்துமையா இந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்கு, நல்ல வியாபாரத்தை டெவலப் பண்ணி கொண்டே இடையில உடஞ்சிச்சு. இப்ப உடனே போறது என்ன தெரியுமா? யாராவது எனக்கு சூனியம் முடிச்சிருக்கும் வேணாம், எவன் சரி
என்ன கடைக்கு ஒரு கண்ணூர்னு பற்றிருக்கணுமே, கண்ணூர் சூனியம் இருக்கு உண்மை, அது மறுக்கல்ல. ஆனா ஒரு கூட்டம் கண்ணியமான சோதரர்கள் அதிலே அவங்களோட காலங்கள் அவங்களோட மூளை அதிலே வேலை செஞ்சு போட்டுருக்கீங்க. அவன் சூனியம் செஞ்சு போட்டான், இவன் சூனியம் செஞ்சு போட்டான். மருமவள்காரிக்கு ஒரு காய்ச்சல் வந்துடே இல்லாது, மருமவள்காரி சும்மையில மாநில தலையில போடுற எல்லாம் உங்களோட உண்மை செய்யற வேலை வாங்கிற மாமிக்காரி வேலை என்னமோ சூனியம் செஞ்சு போட்டிருக்கணும். இப்ப அன்னைக்குள்ள சண்டை வியாபாரத்தை டெவலப் ஆகிக்கொண்டே போற சில பொஸ்மார்கள் கொஞ்சம் இடையில உடைய போக்கல அடுத்த கடைக்காரனையோ என்னமோ சூனியம் செஞ்சு போட்டிருக்கணும். இப்படித்தான் தலையில ஓடுதே ஓடிய வேளாண் சோதகர் பெரியார்களே, யார்தையாவது தலையில ஓடுதா நான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போறேன், என் வாழ்க்கையில பறக்கத் குறைஞ்சி கொண்டு போகுது, என் வாழ்க்கையில அடிக்கடி நோய், சம்பாதிக்கிற தள்ளி கையில நிச்சயம் இல்ல, இப்படி பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுத்து கொண்டிருப்பேன். நான் ஃபஜ்ருடைய தொழுகையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என் தஹஜ்ஜுடைய அமல் எப்படி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே, அல்லாஹ் சத்தியம் செய்யறேன்டா. அல்லாஹ் அன்னைக்கு விளங்கப்படுத்துறார் என்ன தெரியுமா, மனித சமுதாயமே சூரத்துல் லுஹர்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா இல்ல, சூரா அஸ்ர்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா இல்ல, ஆனா ஃபஜ்ர்னு சொல்லக்கூடிய ஒரு சூறால அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான்டா. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், மனித சமுதாயமே நீங்க உலகத்துல என்ன பரக்கத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன இன்பமான வாழ்க்கை எதிர்பார்க்கிறீங்களோ, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இணைச்சி வச்சிருக்கிறான் ஃபஜ்ருடைய தொழுகையில. உங்களோட வாழ்க்கைய நீங்க ஃபஜ்ரை கொண்டு வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான் உங்களோட வாழ்க்கையை ஃபஜ்ரை கொண்டு ஆரம்பி. இப்ப இந்த டாபிக்குள்ள வருவோம். ஃபஜ்ருடைய தொழுகை என்ன நிலைமையில எங்களோட மஹல்லாக்கள் இருக்கு. மஸ்ஜித்ல 10-15 நிர்வாகிகள் இருந்த எத்தனை நிர்வாகிகள் முன் சப்புல வந்து ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தா சொல்லக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில மஸ்ஜிதுகள் தான் ஏதோ இந்த தபிலீகுடைய உழைப்பால, அதனுடைய முயற்சியால, அவங்களோட கவலையால கொஞ்சம் பள்ளியோட கொஞ்சம் ஆட்கள் தொடர்பாகி கொண்டிருக்க வெள்ள போய் காலையில போய் ஊட தட்டுறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாட்டி எங்களோட நிலைமை என்ன கண்ணியமானவர்களே, இப்படி நாங்க அல்லாட கடமையை வீணாக்கி போட்டுட்டு அதாவது சுகமா இன்பமான முறையில ராகத்தான முறையில நாங்க குறத்தோட்டு தூங்கினு சொன்னா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சரியா பார்த்தா வானத்திலிருந்து நெருப்பு மழை பெய்யணும், ஆனா தண்ணியத்தான் அல்ல அனுப்புறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு நெருப்பு மழை அல்லாஹ் பொழிய வச்ச மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் பொழிய வைக்க மாட்டார் என்றது என்ன நிச்சயம்? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அப்படி எல்லாம் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அதுக்குத்தான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனுஷன ஒரு ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக தூங்கி கொண்டிருந்த கால மனித சமுதாயமே போதும். கடைசி காலத்துல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, போன காலம் போச்சு, இருக்கக்கூடிய காலத்தை சரி ஃபஜ்ரை கொண்டு மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குங்க, இபாதத்தை கொண்டு மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குங்க என்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இன்னொரு ஆயத்து தான், ஆனா இதுக்கு நிறைய ரகசியங்கள் அல்லாஹ் மறைச்சு அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆக பெரிய ஒரு சூனியம், மானிக்காரி சூனியம் செஞ்சு போடவே இல்லை, அடுத்த வீட்டுக்காரன் சூனியம் செஞ்சு போடவே இல்லை. எப்ப இந்த உம்மத்து தஹஜத் இல்லாம ஃபஜ்ர் இல்லாம தூங்குவாங்களோ, தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, கோடிக்கணக்கு சம்பாதிச்சாலும் அல்லாஹ் அதுல ஒன்னாலும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வைக்க மாட்டான். பரக்கத்தை அல்லாஹ் தஆலா கலட்டி வீசிடுவான். நாங்களும் மெனும்போதும் எங்களோட மனைவி மக்களை மெனுப்பாட்ட வேணும், எங்களோட பிள்ளைகளை மெனுப்பாட்ட வேணும். எல்லா ஆண்களும் 100க்கு 100 தொழக்கூடியவர்களா இருக்கணும். பொதுவா நிர்வாகத்துடைய பயான்ல நான் வெளியில இந்த மஹல்லா பத்தி எனக்கு தெரியாது, வெளியில போனா சொல்ற இந்த நிர்வாக கலைய போக்கல ஒரு லிஸ்ட் கொண்டு வாசிப்பாங்க செக்ரட்டரி வந்து, நாங்க இப்ப 3 வருஷம் 5 வருஷமா நிர்வாகம் செஞ்சிருக்கிறோம், நாங்க செஞ்ச சேவைகளை பத்தி சேவைகள் அதிகோண்டியே போவாங்க. நாங்க 2 தட்டு பள்ளிய 3 தட்டாக ஏற்றினோம், வெள்ளை கலர் பெயிண்டா இருந்துச்சு பச்சையாக மாத்தினோம், பள்ளிக்கு ஃபேன் தான் இருந்துச்சு ஏசிய போட்டோம், இப்படி சேவைகளை சொல்லிக்கொண்டே போவாங்க. அது ஒரு சேவை தான். ஆனா நாங்க சொல்றோம் வந்து உண்மையான சேவை அது இல்ல. நீங்க பகிரங்கமா தைரியமா எழுதி சொல்லணும், 5 வருஷமா 10 வருஷமா நிர்வாகத்தை நாங்க எடுத்தோம். நாங்க நிர்வாகத்தை எடுக்கிறதுக்கு முன்னால பள்ளியில 2 சப்தா ஃபஜ்ருக்கு இருந்துச்சு, இப்ப நாங்க மஸ்ஜித பாடம் கொடுக்க போறோம். இப்ப மாஷா அல்லாஹ் 100க்கு 100 ஆண்கள் எங்கட பள்ளியில ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இது நாங்க செஞ்ச சேவையில மிகவும் சிறந்த சேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி இருக்கிறாங்களா.
இதை சொன்னா சில பேர் கசக்கும், பிரச்சனை ஒன்று இல்ல. கண்ணியமானவர்களே, அடிப்படை அதுதான். வேளாணவர்களே, பஜிர் இல்லாம ஒரு மனுஷன் தூங்குறான் என்று சொன்னால் பொறுப்புதாரியர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் அவர்கள்ட்ட பாவத்தை நாங்கள் சுமப்போம். அதனால முக்கியமான ஒரு தொழுகை. இந்த தொழுகையை விட்டவர்தான் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு சூனியம். கண்ணியமானவர்களே, ஒரு சூனியம் செஞ்ச ஊடு எப்படி பறக்கத்து இல்லாம நிம்மதி இல்லாம இருக்குமோ, இதே மாதிரி தான் பஜிர் தொழாத ஊடுகளும் இருக்கு. பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த மாசத்துல நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிங்க. போன காலம் போச்சு. வாழ்க்கையில் எத்தனையோ ஃபஜ்ர்களை நாங்க வீணாக்கிட்டோம். வீணாக்கியதற்காக வேண்டி அதுக்கு தௌபா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ பொதுவான கருத்து, கண்ணியமான உடுப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகைகளை கிடைக்கிற நேரத்துல கலா செஞ்சு கொண்டு புதிய ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிப்போம். எங்கட பள்ளி பிரிச்சு கொண்டே இருக்கோம். பள்ளி ஹயாத்தாக்கப்படும். அதுல தான் எங்கட ஊருக்கு ரஹ்மத்து பரக்கத் அல்லாஹ் தஆலா இறக்குவார். தொழுகை இல்லாத ஊடு ஆகப்பு முசீபத் பிடிச்ச ஊடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர் வாராரு, வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், சம்பாதிக்கிற சல்லில பரக்கத் இல்ல, நிம்மதி இல்ல, கவலையா இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டு வாசல்ல ஒரு திரையொண்ட போட்டு போட்டாங்க. ரசூலோட பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உடனே போறாங்க அந்த சஹாபி. என்ன செய்யறான்னு சொன்னா, வீட்டு வாசல் ஒரு திரையொண்ட போட்டுறாரு. வாழ்க்கையில் கூடிய முசீபத்கள் எல்லாம் இல்லாம போச்சு. அதுக்கு பின்னால வாடாரு வந்து இப்பதான் கேட்கிறாரு, யார சொல்லலாம், வாழ்க்கையில முசீபத்து சொன்ன, வாழ்க்கையில பரக்கத் இல்லன்னு சொன்னேன், வீட்டுக்கு திரை போட சொன்னீங்க, திரைய போட்டேன். இப்ப எல்லாம் இந்த அளவுக்கு எனக்கு பரக்கத்தை தாரான்னு, பரக்கத்தை வைக்கிறதுக்கு வீட்டுல இடம் இல்லைன்றாரு. இப்ப கேட்கிறாரு, திரை போடுறதுக்கும் அல்லட பரக்கத் இறங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கிறாரு. நபி அவங்க சொன்னாங்க, தொழாத ஒரு மனுஷன் உன்னோட ஊட்ட கடந்து போறான், அந்த பார்வையினுடைய முசீபத்தான் உன்னோட உள்ளத்துல அல்ல கவலையை கொண்டு உன்னோட உள்ளத்தை நிரப்பினான், உன்னோட வியாபாரத்துல எல்லாம் பரக்கத்தை எடுத்து போட்டான். தொழாதவன் பார்வைப்பட்டாலே முசீபத்னு சொன்னா எங்கட வீட்டுக்கு எத்தனை பேர் தொழுகையாளியா இருக்கிறோம் என்றத ஒரு காலம் நாங்க சிந்திச்சு பார்ப்போம். யாரும் முறை சொல்றதுக்கு இல்ல, மனிதன் செல்லக்கூடியவன், தவறு செய்யக்கூடியவன். ஆனா தொழுகையில விடயத்துல யாருக்கும் நோ எக்ஸ்கியூஸ். ஷைத்தான் ஷைத்தானா போறதுக்கு அடிப்படை காரணம் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யாம இருந்ததுக்கு இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் சுஜூத் செய்யல. ஷைத்தான் ஒரு கட்டத்துல சொல்லுவானே, நான் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்றேன்னு சொன்னா வருஷ கணக்குல நிமிஷ கணக்குல செய்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிதம்பரம் இதுதான் இணையாலே நாங்க. இப்ப நாங்க யோசிக்கணும், தொழாத மக்கள் ஷைத்தானை விட மோசமானவங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அதனால எங்களோட வாழ்க்கையை ஃபஜ்ரை கொண்டு ஆரம்பிப்போம். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் ஒரு பரக்கத் செய்யப்பட்ட நேரம். அல்லாஹ் அந்த நேரத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஜமாத்த ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாலும் ஃபஜ்ருக்கு பின்னால் அனுப்பி வைப்பாங்க. எங்களோட ஒவ்வொரு பெண்களும் எப்படியாப்பட்ட பெண்களாக மாறணும்னு சொன்னால், 5 நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, 7 நாள் ஸ்கூல், 5 நாள் ஸ்கூல். ஒவ்வொரு பெண்களும் நேரத்தோட எழுப்புவோம். என்னத்துக்கு எழுப்பாற்ற? நான் எங்கட மனைவிக்கு பழைய கொடுக்கணும் புள்ளை எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல ஸ்கூல் கொண்டு எழுப்பாட்ட வாடும். ஃபஜ்ர் தொழுகைக்காகவே உனக்கு ஒரு புள்ளை எழுப்பாட்டுங்க. அதுக்கு பின்னால ஒரு மத்த விடயத்தை பாருங்க. இப்படி பெண்களை நாங்க என்ன செய்யணும்? வீட்டுல தீனுடைய விஷயங்களை பேசி அதை கதைச்சி அவங்களுக்கு தருணை செஞ்சு அவர்கள் அப்படியாப்பட்டவர்களை அவன் மாத்தணும். எங்கட மனைவி நேர காலத்தோட எழும்பினா அதை விட பரக்கத் வேற ஒன்றுமே இல்லை. மேலானவர்களே, நேர காலத்தோட கணவனம் எழுப்பாற்றா தானே எவ்வளவு பரக்கத்துக்குரியதுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவி ஒன்னாவது கணவன் ஃபஜ்ர் தொழுகைக்கான எழுப்பாற்றார். கணவன் ஃபஜ்ர் தொழுகைக்கான எழுப்பி மனைவி எழுப்பாற்றாரு. மனைவி கொஞ்சம் எழும்புறதுக்கு மறுக்கிறார். கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசா தொழிக்கிறாரு. அல்லாஹ் அந்த கணவன் வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். தூங்கி எழும்பியதன் பின்னால் ரசூலோட துஆ கிடைக்குது. இதை விட உலகத்துல வேற ஒன்றும் தேவையானது. ரசூலோட துஆ கிடைக்குது. சொபாக்கு எழும்புறவனுக்கு மனைவி வஸ்துக்கு எழும்புறா, தன்னுடைய கணவனை தட்டுறா, புள்ளைய தட்டுறா, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி கொஞ்சம் எழும்புறதுக்கு மறுக்கிறான். கொஞ்சம் லேசா தண்ணி எடுத்து தொழிக்கிறான். அல்லாஹ் அந்த மனைவிட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ இருந்தா என்னோட ஏரியாவை வெள்ளம் பெறட்டுமா, காத்து அடிக்குமா, ஊடா போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் அல்லாஹ் உண்டாக்குவானா? இல்ல மேலானவர்களே, இங்க கோட்டை விட்டாதான் எந்த அரசாங்கத்துக்கும் பேச்சு வேலை இல்லை, எந்த அரசியல்வாதிக்கு பேச்சு வேலை இல்லை. நான் லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதீன் நாஸ். பூமிக்கு மேலால பித்னாக்கள் குழப்பங்கள் வருதா, சோதனைகள் இறங்குதா, அதோட கையாலே தேடிக்கொண்டதுன்னு சரி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் இதுக்கு பின்னால் இந்த நிலைமையை மாத்தேனுமா? இன்ஷா அல்லாஹ்
உறுதியாக நாங்க அமல்ல உறுதியா இருந்தா அல்லாஹ் நிலைமையை தலைக்கீழா அல்லாஹ் மாத்துவான். இதை விட பெரிய பெரிய வேலையை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இது அல்லாஹ் இதெல்லாம் சிம்பிள். சஹாபாக்கள் நதியை கடக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஜமாத் போகுது, நடுவுல நைல் நதி குடிக்கிறது. இப்ப நதியை கடக்கணும். இப்ப எப்படி கடக்குற? அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த தண்ணிய ரோட்டாக மாத்தி கொடுத்தான். சொல்றாங்க, நாங்க எங்களை ஜமாத்தை கூட்டிக் கொண்டு தண்ணிக்கு மேலால நடந்தோம். நாங்க அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ரோட்ல நடக்கக்கூடிய நேரத்துல அந்த செருப்பு சத்தம், குதிரையுடைய குழம்பு சத்தம் கேட்கிற மாதிரி எங்களை காதால நாங்க கேட்டோன்றாங்க. அதனால தண்ணி போட்டாலும் தண்ணிக்கு மேலாலே நடக்கிறதுக்கு அல்லாஹ் தருவான். ஏலாம இல்ல. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன உதவியை செஞ்சானோ அதே உதவி அல்லாஹ் எனக்கும் செய்வேன்னு சொல்லி அல்லாஹ் உறுதியாகிறான். நாங்க தொழுகையில விடயத்துல அமல்ல விடயத்துல உறுதியாயிருது. என்னோட பெண் மக்கள் இந்த அதை போல உருவாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, 2வது சத்தியம் தான் வலையாளின் ஆஷர், துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது 10 நாட்களின் மீது சத்தியமாக. உலமாக்கள் சொல்றாங்க ஒரு ரமவானுடைய காலத்துக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறானோ கிட்டத்தட்ட அத மாதிரி ஒரு சிறப்ப இந்த 10 நாள் எல்லாம் வச்சிருக்கிறான். ரமதான்ல ஒரு பரலுக்கு சுண்ணத்துடைய பரலு, ஒரு பரலுக்கு அந்த நன்மை இங்க கிடைக்காது. அது இல்லாம பார்க்கக்கூடிய நேரத்துல ரமதான்ல எல்லாம் என்னென்ன பறக்கத்துகள் எல்லாம் வச்சிருக்கிறானோ அதே பறக்கத்தை இந்த 10 நாட்களும் எல்லாம் வச்சிருக்கிறான். லேசான நாளில் ஆயிட்டான் எங்களுக்கு தடவை செய்யப்படுது 10 நோம்ப புடிங்க, அப்படி இல்லையா உத்துட்டு சரி நோம்ப புடிங்க, அல்லது திங்கள் வியாழ நோம்ப புடிங்க. அதிலும் இல்லையா ஒரு 9 அரபாவுடைய நோம்பு, பொறுமதியான நோம்பு. 2 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், 2 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நிறைய தேவையோட இருக்கிறோம், நிறைய கஷ்டத்தோட இருக்கிறோம். இந்த நோம்ப பிடிச்சி அல்லாஹ் கிட்ட அழுவோம். மேலானவர்களே, எத்தனையோ பேர்கிட்ட போய் தலையை சொல்கிறோம், அழுகுறோம். சஹஜத்துடைய நேரத்துல கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட அழுவோம். யா அல்லாஹ், உனக்காகவே நீ நோம்ப பிடிச்சிருக்கிறேன். யா அல்லாஹ், உனக்காகவே இந்த நாளை கண்ணியப்படுத்திருக்கிறேன். யா அல்லாஹ், ஏத கஷ்டம் என்ன என்றது என்னைய நீ விளங்கி வச்சிருக்கிறாய். யா அல்லாஹ், அல்லாஹ்வோட கொஞ்சம் பேசுவோம். அல்லாஹ் சஹஜத்துடைய நேரத்துல, ஃபஜ்ருடைய நேரத்துல பேசக்கூடிய மக்கள் அல்லாஹ் விரும்புறோம். கண்ணியமானவர்களே, இப்படி மக்களை நாங்க உருவாக்குவோம். என்னோட புள்ளைய நாங்க இதுக்கு பழக்குவோம். கண்ணியமானவர்களே, இது பொறுமதியான நாள். அதனால நோம்ப கொண்டு இந்த நாட்களை நாங்க என்ன செய்யறது? கண்ணியப்படுத்துறது. அதே போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் இயன்ற அளவு குர்ஆன் விஷயத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க சூரத்துல் பக்கரா எந்த வீட்டுல ஓதப்படாதோ அந்த ஊடு பெரியோர் ஆபத்துல இருக்கி, அதுக்கு மாற்றமா சூரத்துல் பக்கரா எந்த வீட்டுல ஓதுறாங்களோ எந்த சூனியக்காரனாலும் எந்த குறிக்காரனாலும் அந்த வீட்டை எந்த ஒன்றும் செய்யலான்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் அல்ல சூரா பக்கரால வச்சுக்க. ஷைத்தான விரட்டுறதுக்கு ஓதுறது இல்ல, குர்ஆன் ஓதுற நோக்கத்தோட ஓதினா அல்லாஹ் ஷைத்தான விட்டு என்ன செய்யறான்? எங்களைய பாதுகாக்கிறான். சில வீட்டுல இந்த வைத்தியத்துடைய லைன்ல இருக்கிறான்னு சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, விரைச்சி சில பிள்ளைகள் அழும். 6 மணிக்கு போறோம் விரைச்சி அழும். ஏன் அழுவுது தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தி நேரம் ஆவின் என்று சொன்னாங்க. மக்ரிபுடைய நேரத்துல ஆவின் என்று சொன்னா அவங்களோட பிள்ளைகளை வீட்டுக்கு எடுத்து கதவை மூடுங்கன்றாங்க. ஏண்டா அந்த டைம்ல தான் வானத்துல ஒரு விதமான ஷைத்தான்கள் பூமியை நோக்கி வருது. எந்தெந்த வீட்டுல பச்சை பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த பச்சை பிள்ளைகளுக்கு ஷைத்தானுடைய தாக்கம் படும்டா. இஸ்லாம் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துருச்சு. ஆனா கவலைக்குரிய விஷயம், 6 மணிக்கு போறவத்த எங்களோட பொம்புல ஆம்பளை எல்லாம் வெளியே வாங்க. இந்த ஏரியாவை பார்த்தேலும் சுபஹானல்லாஹ் பேசி வேலை இல்லை. கைவாறு மகரிப் ஜமாத் நடந்து கொண்டு விஷா ஜமாத் நடந்து கொண்டிருக்கும். எல்லாம் கைவாறு. வாலிபர்களும் தான், வயசு வந்தாக்களும் தான். என்னத்த கதைக்கு என்னத்த பேசுற நாடி போல இந்த போங்குல போயிட்டு கொண்டிருக்கி. நாங்க எப்ப தொழுகிறது, எப்ப ஹயாத்தாக்குறது? இப்படியான காலத்தை நாங்க கழிச்சா சரியா? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுதான் சூரத்துல் பக்கரா ஒரு முக்கியமான ஒரு சூரா. சூரத்துல் வாக்கியா எந்த வீட்டுல அதிகமா ஓதுவாங்களோ, அதிலும் குறிப்பாக பெண்கள் ஓதினா அல்லாஹ் அந்த வீட்டுக்கு வறுமையுடைய வாசல் அல்லாஹ் திறக்க மாட்டானா. வறுமையுடைய வாசல் அல்ல இழுத்து மூடுவானா. சூரா வாக்கியா எத்தனையோ பேர், எத்தனையோ சஹாபாக்கள் இதுல பலனை கண்டாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். அவருக்கு 4-5 குமரப்புள்ளையில கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். ஜனாதிபதி போறார் சந்திக்கிறதுக்காக வேண்டி சொல்றாரு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க, நீங்க நோயாளி ஆகிட்டீங்க, உங்களால சம்பாதிக்கல, நீங்க பயப்படவான, நீங்க வஃபாத் ஆவினாலும் எங்கட பைத்துல் மால்ல இருந்து உங்களோட குமரப்புள்ளைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். எங்களுக்கு அப்படி சான்ஸ் சொன்னோம் நாங்க எடுப்போம். சுபஹானல்லாஹ், அவங்களோட ஈமான பாருவோம். சொன்னாங்க ஜனாதிபதி அவர்களே, நான் மௌத்தா போனதுக்கு பின்னால உங்களோட பைத்துல் மால்ல இருந்து 5 எங்கட பிள்ளைகளுக்கு
கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது. ஏன்னு சமீபத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டுல பெண்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை படிச்சு கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுக்கு அல்ல வறுமையை கொடுக்க மாட்டான். எங்கட புள்ளைகளுக்கு உங்களோட பைத்துல் மாலுடைய சொத்தை விட சூரா வாக்கியாவை படிச்சு கொடுத்துருக்கிறேன். அவங்க வறுமையா ஓதுறாங்க. அவங்களோட கல்யாணத்தை பத்தி எங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அதனால சூரத்துல் வாக்கியா உங்களை பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தா எங்களுக்கு கல்யாண விஷயத்துக்கு டென்ஷன். அந்த ஆஜியாரப்பு நம்ம தேவையில்ல, இந்த ஆஜியாரம் நம்ம தேவையில்ல, இவர் துபாய்க்கு போக தேவையில்ல. அல்லா வழியை துறப்பாங்க கண்ணியமானவர்கள். அல்ல எல்லாத்துக்கும் வழி அல்ல வச்சுதான் இருக்கிறார். நாங்க எல்லாரும் கையை விட்டுட்டோம். அதனால குர்ஆனுடைய விஷயத்துல மிச்ச முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போல கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லடியார்களே, சதக்காவுடைய விடயம். நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர், கேள்விப்படாத எத்தனையோ நோயாளிகள் மஸ்ஜிதா வருவாங்க, வசூல் பண்ணுவாங்க. கண்ணியமான நாங்க இந்த 10 நாள்ல நான் நியத்து வச்சுக்கொள்ளணும், ஏண்ட நான் சம்பாதிக்கிற சொல்லில ஒரு பகுதி யார் யார் நோயாளிகளுக்கு சல்லி தேவையோ அந்த நோயாளிகளுக்கு இணையால ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணுமா, ஒரு 2000 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, சதக்கா வர இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகளும் அல்லாஹ் அப்படி இல்லாமல் ஆக்கிடுமா. கெட்ட மௌத்த விட்டும் சதக்கா பாதுகாக்கும் நபி அவங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நாங்க நல்ல நியத்தோட ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய நேரத்துல, அது இந்த 10 நாள்ல கொடுக்கக்கூடிய நேரத்துல கண்ணியமான சகோதரர்களே, எங்கட அல்லாஹ் கெட்ட மௌத்தோட்டங்களே பாதுகாக்கிறாங்க. இதோண்டு கிடைச்சாலே போதும். இது சம்பந்தமா நிறைய சம்பவங்கள் இருக்கு. நேரம் பத்தாது செல்றது. கண்ணியமான சகோதரர்களே, சதக்கால விடயத்துல நாங்க மும்முரமாக இருப்போம். அதே போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சதக்கால ஆகப்பெரிய ஒரு சதக்கா தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உல்ஹியாவுடைய அமல். உல்ஹியாவுடைய அமல் இது ஹஜ் பெருநாளுடைய நாள்ல தக்பீருக்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அமல். இந்த உல்ஹியாவுடைய அமல் ரமலான் ஒத்த நிறைவேற்றினாரு, அவருக்கு நிறைவேறாது. மத்த விடயத்துக்கு பொதுவாக குர்பான் கொடுக்க அது வேற விஷயம். ஆனா உல்ஹியாண்டு வந்தா அது இந்த காலத்துல இந்த நேரத்துல மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு ரமலான்ல சிறப்பு கூட தானே, ஒரு பரலுக்கு 70 ரூபாய், அந்த நாள்ல இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது. சும்மா சதக்காவை தான் ஏற்றுக்கொள்ளும். ஆனா உல்ஹியாவுடைய அமல் ஒரு பொறுமதியான அமல். கண்ணியமான சோதர்களை தெரியாதே, ஒருத்தர் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டத்தையோ அறுக்கிறாரு, அறுக்கக்கூடிய நேரத்துல அந்த உடம்புல இருந்து வலியக்கூடிய ஒவ்வொரு சொத்து வெத்தத்துக்கும் அல்ல இவட பாவத்தை இல்லாமலாக்கி இவட நன்மையை எழுதி இவட அந்தஸ்த சொர்க்கத்துல உயர்த்தி கொண்டே போறாங்க. அந்த மாட்டுட உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அந்த ரோமங்களோட அளவு இவர்களோட பாவங்கள் இல்லாம போகும். சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்க எவ்வளவு புனிதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அறுத்து பலி கொடுத்தாலே சுபஹானல்லாஹ், இதுக்கும் நன்மைன்னு சொன்னா இல்ல நாங்க சொர்க்கம் போறதுக்காக எவ்வளவு வழிகளை நாங்க வச்சிருக்கோம். இதுக்கு கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, பொதுவாக சொல்ல வசதி படைத்தவர்கள் என்ன செய்யணும், அந்த பெருநாள் செலவு போக மேல்மிச்சமான செல்ல பொதுவாக வசதி படைத்தவர்கள் இதுல நடக்கிற குறை என்ன, அந்த கூட்டு குர்பான்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இந்த கூட்டு குர்பான்ல நடுத்தரமான ஆக்கள் அந்த குர்பானை கொடுத்ததே பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த குலைக்கிறாங்க, சில பேர் முட்டில தள்ளிய சேர்த்து மாஷா அல்லான்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாஷா அல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வசதி படைத்தவர்கள் நல்ல ஒரு ஆட்டை குடுக்கேன், ஒரு மாட்டை குடுக்கேன். இவரும் சின்ன பிள்ளைக்கு மாறி சொத்த பபாக்கு மாறி பேர் கூட்டு சேர்வர். இவருக்கு அப்படி செய்யற இயலாது. இவர் தனி ஆடை கொடுக்கணும். இஸ்லாத்துல மறுசு இல்ல, பொய் இல்ல. உங்கள்கிட்ட தள்ளி இருக்கா வசதியை கொடுத்திருக்கிறானா ஒரு மாட்டை கொடுங்க, ஒரு ஆட்டை கொடுங்க. இதுதான் அசலியல், இதுதான் கபூலியல். அது நடுத்தரமான மக்களுக்கு தான் கூட்டு உல்ஹியா. அதுவும் தனியா கொடுக்குறேன்னு சொல்லி மஸ்ஜிதோட நிர்வாகத்தோட மசூரா பண்ணி மூத்தவங்களோட மசூரா பண்ணி தான் கொடுக்கணும். என்ன இஷ்டப்படி கொடுக்க இயலாது. ஊர்ல இருக்கிறாங்களே கொடுக்கணும், இல்லாதவங்களே கொடுக்கணும். இது அசலியல். இந்த விஷயத்துல கொஞ்சம் நான் கவனம் செலுத்துவேன். அது சம்பந்தமா நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு. உலமாக்கள் அன்னைக்கு இன்ஷால்லா அதை படிக்கணும். எப்படியாப்பட்ட ஆடை கொடுக்கணும், எப்படியாப்பட்ட மாடை கொடுக்கணும், மாட்டுல எத்தனை நீயத்து வைக்கணும், இதெல்லாம் சட்டத்திட்டம். இதெல்லாம் மிம்பர்ல செல்றது இல்ல, தனிப்பட்ட முறையில் உலமாக்களை அணுகி நான் கண்ணியமான முறையில அதுகளை நாங்க படிச்சு கொள்றோம். கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, 2வது விடயம் என்ன, மிருகங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள் கட்டாயம் பேணப்படணும். நான் சொல்ல வரல இது பௌத்த நாடு, அந்நிய மக்களுக்கு இவர்களுக்கு பயந்து தான் செய்யணும்னு சொல்லி நாங்க எப்பயும் விளங்கிக் கொள்ளணும். நாங்க இந்த நாடு இல்லாம முஸ்லிம் நாட்டுல போயிட்டு நாங்க தஞ்சம் பூந்தாலும் மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கட்டாயம் பேணப்பட வேணும். பயங்கரமான ஹதீஸிக்கு புகாரில வரக்கூடிய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி
ஒரு பாகத்தோடு இருக்கக்கூடிய நாய்க்கு தண்ணி சொட்ட கொடுத்தா அல்ல இவட பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பினான். அவ செஞ்சது நஜீசான வேலை. ஆனா நஜீசான ஒரு மிருகத்துக்கு அல்லாஹ்க்காகவே தண்ணி கொடுத்தான், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சான். முஸ்லிமுடைய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க, இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவட வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம கட்டி போட்டா அவ நரகவாதின் தான். ஒரு பூனையுடைய விடயத்திலே இஸ்லாம் இந்த அளவுக்கு உரிமைகளை பேணப்படுதுன்னு சொன்னா சுபஹானல்லாஹ். ஆடு மாடு ஒட்டகன்றது சுபஹானல்லாஹ் அதுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் செலுத்தப்பட வேணும். கொஞ்ச காலம் எங்களுக்கு தெரியும் குர்பானுடைய விஷயத்துல எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நாங்க மோகம் கொடுத்தோம்னு சொல்லி. உண்மையிலே துவேசம் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிட்டா இல்லன்னு நாங்க அதை பூச வரல. ஆனா எல்லா அதிகமான அந்நிய மக்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய அந்நிய மக்களோட உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சம் போல இஸ்லாத்தை பத்தி கெட்ட எண்ணம் வருதுன்னு சொன்னா அதுக்கு அவங்க காரணம் இல்ல, நாங்க செஞ்ச செல்லறோம். மாட்டு வியாபாரிகள் ஆட்டு வியாபாரிகள் எல்லாம் பாதுகாக்க வேணும். ஒரு மாட்டை எடுத்துட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு மாட்டுக்கு போமிட்டு எடுக்கிறது அடிச்சுட்டு வர்றது 3 மாட்டை. இது அப்படி சோசியல் மீடியாவில வந்தாச்சு. இப்ப வந்ததன் பின்னால தலையை தடாவி பேப்பர்ல முன்னுக்கு போடுவானா பின்னுக்கு போடுவானா. நாங்க செஞ்சது மட்டும் சரி, ஆனா அவன் இதை சரி பேசாம பேசக்காரன். அடே நாங்க செஞ்சது தவறு. ஒரு போமிக்கு ஒரு மாடி, ஒரு போமிக்கு ஒரு ஆடு. இது நாட்டு சட்டத்துக்கு மட்டும் இல்ல, இஸ்லாத்துக்கு ஏமாற்றமானது. நாங்க ஏமாற்றம் செய்யறோம். ஒரு பியாஜ ஆட்டால 5 ஆடு அடிச்சு கொண்டு வரான். ஒரு சந்தில இறக்குறான் தந்தம் மாதிரி வந்து கொண்டே இருக்கு. அந்நிய மக்கள் இதை பார்க்க போகல. அடே இந்த ஆடு 5 ஆடு பியாஜ ஆட்டல் அடிச்சுட்டு வாரா, இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வகை ஒன்று இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கும். இப்ப இதெல்லாம் அல்ல பார்க்க மாட்டானா? பூனையுடைய விஷயத்தை அல்ல இறக்கம் பார்த்தானே, நாயுட விஷயத்தை அல்ல இறக்கம் பார்த்தானே, இதெல்லாம் அல்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்லாத்தை பத்தி ஒரு கெட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அதனால முதலாவது மனிதர்கள் உரிமைகளை பேன்றதோட நாங்க என்ன செய்யணும், மிருகங்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகளை நாங்க என்ன செய்யணும், பேணணும். அது கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிருகம் பார்த்து கொண்டிருக்க போக கத்திய தீட்டவானந்தாங்க. எவ்வளவு பெரிய அழகான மார்க்கம். அஹ்சனு அமலான்னு சொல்றது தொழுகையை மட்டும் தொழுகிறது இல்ல, மிருகங்கள் அறுக்கக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் அறுக்கணும். இது எங்களை இஸ்லாம் எங்களை காட்டி தருது. அதே போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார் மாட்டு வியாபாரிகள் ஆட்டு வியாபாரிகள் யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் கோயில் போனது எங்கட ஹக்குகள் இதுக்கு பயான் கிடைக்காது பிரச்சனை இல்ல. இறைச்சி 1 கிலோ 3000 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3000 ரூபாய். என்ன இதெல்லாம் மிம்பர்ல பேசணுமா? ஆட்டு வியாபாரிகளே மாட்டு வியாபாரிகளே ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்க இறைச்சி 1 கிலோ 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாட்டை விலை கூட்டி கொடுக்குறீங்க. உண்மையிலே அந்த விலைக்கு கொடுத்தாத்தர்களை கட்டுன்னு சொன்னா சப்ஜெக்ட் வேற இல்ல. இதுதான் கிடைச்சேன்னு சொல்லி எங்கட பொக்கத்தை கிடைக்கிறதுக்காக நீங்க கொடுத்தேன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களோட தள்ளில அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். இதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் மஹ்ஷருடைய மைதானத்துல வகை சொல்லித்தான் ஆகும். ஒவ்வொரு கஷ்டவாதிகள் ஏழைகள் அன்றைக்கு 2000 ரூபாய் தான் தேடுறான், 3000 ரூபாய் தான் தேடுறான். எங்கட பிள்ளைக்கு ஒரு அரைச்சி துண்டு குடுக்கலான்னு சொல்லி அதுவாத ஒரு வாப்பா கவலை வரத்தானே செய்யும். அட இந்த நேரம் இந்த புள்ள போலி எழுதி கொண்டிருக்கு, ஒரு வாப்பா சொல்ல இறக்க வரத்தான் செய்யும். அவருக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்ல. இப்படி 3000 ரூபாய்க்கு அரைச்ச மட்டும் அவிச்சு திண்டா சரியா வருமா? மற்ற வேலைகள் செய்யறது இல்லையா? நியாயமான விலைக்கு கொண்டு வாங்கும். இந்த உலகியாவுடைய நேரத்துல மாட்டு வியாபாரம் பண்ணக்கூடியாக்கள் இது வியாபாரம் சொல்லி பண்ணவான இபாதத்து சொல்லி பண்ணுங்க. குறைச்சி கொடுத்தாப்புல ஒன்றும் நடக்க போறது இல்ல. கேட்டா சொல்றாங்க ஒரு கோமியத்துக்கு லட்ச கணக்கு போகுது. இப்ப நாங்க அதெல்லாம் கவர் பண்றதுக்கு எவ்வளவு வேலை அடிக்கணும்னு சொல்லி சட்டம் கூடுறதுக்கு காரணம் என்ன? முதலாவது சட்டங்கள் கூடுறதுக்கு காரணம் நாங்க எங்கட கையால செஞ்ச அநியாயம் தான். ஆரம்பக்கார நான் சொன்னனே, ஒரு கோமியத்துக்கு 2 மாட்டு 3 மாட்டு அடிச்சு கொண்டு வந்தா இன்னும் நாட்டுல சட்டங்கள் கூடும். முஸ்லிம்கள் சொன்னானே கள்ள வேலை செய்யறார்கள், அதனால சட்டத்தை கூட்டுவான்னு சொல்ல. அவன் சட்டத்தை கூட்டுவான், டெக்ஸ்ட கூட்டுவான் அவன். இப்ப நாங்களே எங்கட கையால சில விடயங்களை சொல்லி போடுவோம். இப்ப நியாயம் கதைக்கு சரி வராது, நியாயமான விலையில கொடுப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒரு ஏழைகள்கிட்ட துவா கிடைக்கிறது பெரிய ஒரு பாட்டு. ஒரு குண்டு அரைச்ச திண்டு அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அந்த கடைக்காரர்களுக்கும் அதோட எல்லா வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த விஷயத்துல பேருதலா இருக்கிறது. கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு போன கண்டியமான சோதனை பெரியார்களே, பெருநாளுடைய தினம் வருது. பெருநாளுடைய தினம் வந்தா கொஞ்சம் நிறைய பேர் பிளான் பண்ணிப்பாங்க. மாச்சால நல்ல லீவ் ஒன்று கிடைக்குது, அங்க போகணும் இங்கே போகணும் சுற்றுலா போகணும்னு சொல்லி வானாண்டல்ல குடும்பத்தோட சந்தோஷம் அறிக்கத்தான் வேணும். ஆனால் எந்த கட்டத்திலும் எங்களோட பெருநாள் செலவுகள் ஆடம்பரமா இருக்கப்படாது. எங்களோட பெருநாள் ட்ரிப்கள் ஆடம்பரமா இருக்கக்கூடாது, அதுல பாவத்துல இருக்கப்படாது. வாலிபர்கள்ட்ட பாய் பாசையில செல்றா ஹோட்டல்ல ஆத்தல் எடுக்க வானம்.
எல்லாரும் பிளான் பண்றீங்க வச்சு நூறலியா போகணும், எடுக்கணும், போத்தல்ல நல்லா ஆசிக்கொண்டு எடுக்கணும். ஆசிக்கு எடுக்க வானம். மவுத் எந்த டைம்ல வருதுன்னு சொல்லி தெரியாது. நேற்று நம்ம ஒரு வாலிபர் திருமணம் முடிக்கிறதுக்கு 1 மாசம் தான் இருக்கி, அந்த சந்தோஷம் தாங்க இல்லாம மாரடைப்பு வந்து வஃபாத்தாகினாரு. நினைச்சு பார்த்துருப்பாரா? சந்தோஷம் சந்தோஷம் கூடி மாரடைப்பு வந்து அல்லாட ஏற்பாடு மவுத்தா போயிட்டாரு. அப்ப குடும்பமே எவ்வளவு எதிர்பாரு, புள்ளட கல்யாணத்தை பார்க்கணும், இவ்வளவு இப்படி மவுத்து வருது. நாங்க பாவத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல, நாங்க போதையோடு இருக்கக்கூடிய நேரத்துல, அங்கேயே கைவாறு பதிவோடு இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு மவுத்து வந்தா இந்த மவுத்தை பத்தி யோசிங்கள். யோசிச்சு எங்கட வாழ்க்கைக்கு அப்படி நாங்க தயாரம் மத்தியில இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குவோம். அந்த நாளை வீணாக்காம நாங்க போற இடத்துல கொஞ்சம் ஒழுக்கங்களை பேணி எல்லாருடைய கடமைகளை பாலாத்திரமான இருக்கிறது. கண்ணியமான சோதர பெரியார்களே, பெருநாள் தினத்துல கண்ணியத்துக்கு எல்லா நல்லடியார்களே, வருஷ கணக்கில் பேசாம இருப்போம். உறவுகளோட கொஞ்சம் சேர்ந்து நாங்க என்ன செய்வோம், முசாபா செஞ்சு அவர்களோட சேர்த்துக் கொள்வோம். கண்ணியத்துக்கு எல்லா நல்லடியார்களே, நிறைய விடயங்கள் இருக்கு, நேரம் இடம் கொடுக்காது. அதனால சொல்லப்படக்கூடிய விடயங்களை எங்களோட வாழ்க்கையில எடுத்து இருப்போம். இந்த கொத்துபாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, சூரா ஃபஜ்ர்ல அல்லாஹ் 2 சத்தியமத்தை அல்லாஹ் செஞ்சான். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாளின் அஷர் 10 நாட்களில், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களின் சத்தியமாக. இந்த சத்தியத்தை ஏன் சத்தியம் செஞ்சான் என்ற விளக்கத்தை தான் நான் இவ்வளோ விஷயத்துல இவ்வளவு சத்தியத்தை நான் சொன்னேன். ஆனா சொன்ன ஒவ்வொரு விடயத்தை என்னோட வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். ஒரு அசர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சானல் அல்லாஹ் சொல்றான், காலத்துக்கு ஏற்றவானம், காலம் பொறுமதியானது. அதனால தான் அல்லாஹ் காலத்துல சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான். நீங்க எவ்வளவு தான் பயான் பண்ணினாலும், எவ்வளவு தான் பயான் கேட்டாலும் அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையாக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாதிகள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த நஷ்டவாதிகளோட கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நல்லா பாதுகாப்பானா. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீக்கி மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல இந்த 10 நாள்ல யா அல்லாஹ் யார் யாரை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சீதேவிகளான குடும்ப எங்களை யா அல்லாஹ் செய்தியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கைக்கு கூடிய எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை அல்ல தீன்தாரிகளை ஆக்கியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீன் எடுத்துட்டு போகணும் யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில இருந்து முழு உலகத்துக்கும் தீன் போய் சேர்த்து இந்த மஸ்ஜித காரணமாக இருக்கிறியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை, பெண்களை சாலிஹானவர்கள் ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான அந்த நிலைமைகளை எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். சோதனைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தி இல்லையா அல்லாஹ், ஈமான்ல பலம் இல்லையா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தால சோதிக்கிறாதையா அல்லாஹ். என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையை கடந்து போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஈமான தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கடினமான மழையை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், கடினமான காற்றை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான மழையை தந்திரியா அல்லாஹ், எங்களுக்கு சார்பான வெயில தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ், சாலிஹான மௌத்த தந்திரியா அல்லாஹ். எங்களோட மௌத்த அடுத்த மக்களுக்கு ஹிதாயத் அமையணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மௌத்த யா அல்லாஹ் ஹாஸ்பிட்டல் வழியாக சீரழிச்சிடாதே அல்லா, மோச்சரி வழியாக சீரழிச்சிடாதே அல்லா. எத்தனையோ ஜனாசாக்கள் இன்றைக்கு குடும்பத்துடைய அட்ரஸ் இல்லாம யாழ்ல ஹாஸ்பிட்டல்ல யாழ்ல வருஷம் மாச கணக்கில் இருக்குது அல்லா. அப்படியாப்பட்ட அந்த கெட்ட மௌத்தோட்டியால் எங்கள் அனைவர்களை பாதுகாத்திரியா அல்லா. அல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்கியா அல்லா. எங்களோட துஆக்களையால நீ கபூல் செய்யால, எங்களோட உம்மா வாப்பாவையால நீ கபூல் செய்யால. நாங்க உம்மா வாப்பாக்கு என்னென்ன நலவுகள் செஞ்சோமோ அல்லா, அதே நலவுகள் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் ஆக்கியா அல்லா. எங்களோட துஆக்களையால நீ கபூல் செய்யால. வாஹித் தாவூன் அல்ஹம்துலில்லாஹ்.